முதல்ல அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஓராண்டாவே நாம் தமிழர் கட்சியில செயல்பாட்டில் இல்லை, ஒதுங்கி இருக்கார். ஸோ அவர் ஒரு வெள்ளை பேப்பரில் தான் வந்து அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய கருத்து வந்து கட்சியினுடைய கருத்து அல்ல அப்படின்னு ஒரு ஓராண்டாக செயல்பாட்டிலே இல்லாத ஜெகதீச பாண்டியன் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. கலைஞர் கருணாநிதி அவர்களோ அண்ணாதுரை அவர்களோ ஈவே ராமசாமி பெரியாரை பேசியது போல சீமான் பேசவே இல்லை. ஒரு விழுக்காடு கூட பேசல. அப்படி அன்னைக்கு வந்து ஆபாசமாக அருவருப்பாக எழுதி கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். இன்று சீமான் அவர்கள் வந்து ஈவே ராமசாமி பெரியார் இப்படி பேசியிருக்காரா இல்லைன்னு கேட்கிறாரு. அவர் உடனே சீமான் ஆபாசமாக பேசுறதா சொல்றாங்க. சீமான் ஆபாசமாக பேசல, ஈவே ராமசாமி பெரியார் எழுதியிருந்ததை எடுத்து வாய்ச்சார். அது ஆபாசமாக இருந்தால் நீங்கள் வந்து ஈவே ராமசாமி அவர்களை தான் திட்டணும், சீமான திட்டக்கூடாது. இதற்கு ஆதாரம் சான்றுகள் இருக்கா அப்படின்னா சான்றுகள் இல்லாமல் வெளியில் பேச மாட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க, சீமான் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஈவே ராமசாமியோட எழுத்தையும் அவரோட பேச்சையும் கேட்டிருந்தாங்கன்னா படிச்சிருந்தாங்கன்னா அவரை போல மாற்றி பேசுறது உலகத்தில் யாருமே இல்லை. புரிஞ்சுங்களா? அவர் ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்றி மாற்றி பேசுவார். அவர் பல கொள்கைகளில் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கார். தன் முரண் அவர்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சீமானுடைய முரண் கிடையாது. நீங்கள் குளத்தூர் மணி அவருடைய காணொலியே நான் தரேன். அவரே சொல்லியிருக்காரு, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் பெண்ணிய விடுதலை பற்றி பேசிய பெரியார் அவர்கள் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டு எந்திரமாக மாறிவிடாதீர்கள், அதனால் நீங்கள் குழந்தை பெற வைத்து விடுவார்கள், எனவே உங்கள் கருப்பையை அறுத்து விடுங்கள் என்று சொல்லி குளத்தூர் மணியை பேசியிருக்காரு. சரிங்களா? அதே போல் வந்து சிலப்பதிகாரத்தில் மாதவி என்கிற ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு உயர்ந்த கேரக்டர். ஆனால் அவரை பற்றி பேசும்போது அந்த இலக்கியத்தையே வந்து இலக்கியம் தான் சொல்வார். அவர் யாரும் ஈவே ராமசாமி பெரியார். நான் காணொலி இருக்குது, காமிக்கிறேன். அவருடைய குரல் பதிவே இருக்குது. சரிங்களா? அதே போல மாதவி என்கிற பெயரே சொல்ல மாட்டார், தே என்று தான் சொல்றாரு. இவங்க ஒரு பக்கத்து வந்துட்டு நீ ஆதாரத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க திமுக. ஆதாரத்தை நீ பூட்டி வச்சுட்டா நான் எங்க இருந்து ஆதாரம் கொடுப்பேன். அது எதுக்காக சொல்றாங்க? அது எதுக்காக அந்த ஒரு நுட்பமான அரசியலை வந்து சீமான் அங்க பண்ணார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெரியாருடைய எழுத்துக்களை பூரா திராவிடர் கழகம் வீரமணி அவர்கள் அப்படியே பொட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்காரு. வெளியே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறார். அதை ரிலீஸ் பண்ணுன்றார் அவர். வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்முடன் உரையாடலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வளர் மெய்யறிவான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், பெரியார் இஷ்யூ தான் தொடர்ந்து தமிழகத்துல ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அந்த வகையில வந்துட்டு சீமான் அவர்கள் வந்துட்டு பெரியார் குறித்து தரக்குறைவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்குகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நாத்தாக்காவோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் பேசக்கூடியது எல்லாமே அவர் சார்ந்த கருத்துக்கள் மட்டும்தான், இதற்கு நாம் தமிழரோட ஒட்டுமொத்த கருத்துக்கள் கிடையாது, இது தமிழ் தேசியத்திற்கும் எந்த வகையிலும் உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஓராண்டாவே நாம் தமிழர் கட்சியில செயல்பாட்டில் இல்லை, ஒதுங்கி இருக்கார். ஸோ அவர் ஒரு வெள்ளை பேப்பரில் தான் வந்து அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். அவருடைய கருத்து வந்து கட்சியினுடைய கருத்து அல்ல அப்படின்னு ஒரு ஓராண்டாக செயல்பாட்டிலே இல்லாத ஜெகதீச பாண்டியன் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இப்போது பெரியார் என்கிற அவரை விமர்சனம் செய்து விட்டார் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஐயோ அவர் திட்டாரு, அவர் சண்டை போட்டார், அவர் வந்து அவதூறு பேசிட்டார், அவர் கெட்ட வார்த்தை பேசிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த திராவிட எதிர்ப்பு என்பதை இன்று நேற்றல்ல தமிழ் தேசியம். நீங்கள் 1944 நீதி கட்சி வந்து இரண்டாக பிரிகிறது. அதில் வந்து ஒரு பிரிவுக்கு வந்து ஈவே ராமசாமி பெரியார் அவர்களை தலைவராக்கிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து 1944 சேலத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் அதுக்கு சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி இரண்டையும் கிளப் பண்ணி அதற்கு வந்து திராவிடர் கழகம் பெயர் வைக்கணும்னு ஈவே ராமசாமி பெரியார் சொல்றார். அப்போ முதலாக அதை எதிர்த்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் தங்கோ, கியாபே விஸ்வநாதம் பெரியார் ஐயா அவர்களுடைய அந்த அமைப்பில் பொதுச் செயலாளர், சாதாரண பொறுப்பில் இல்லை, அவருக்கு அடுத்த பொறுப்பில் பொதுச் செயலாளர் இருக்கார். அவர் வேண்டான்னு எதிர்க்கிறார். இது வந்து தமிழர் கழகம் தான் நீங்கள் வைக்கணும், திராவிடர் கழகம் வைக்கக்கூடாது, மொழிவழி மாநிலங்களாக தான் பிரிய போகுது. அப்போ ஆந்திரா தனியாக போயிடும், கர்நாடகா தனியாக போயிடும், கேரளா தனியாக போயிடும். அப்போ நீங்கள் மதராஸ் என்கிற சென்னையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இது திராவிடர் கழகம்னு வச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து சிக்கலாகும் அப்படின்னு கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனால் அதை வந்து மறுத்து விட்டு திராவிடர் கழகம்னே பெயர் வச்சிடறாரு. வைத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகி சாதாரண தொண்டராக மாறி அதற்கு பிறகு வெளியே வந்து தமிழர் கழகம்னே தொடங்குறாங்க. இது முதலில் திராவிட எதிர்ப்பு. சீமான் இன்னைக்கு எதிர்க்கிறார் இல்லைங்களா, அது இல்லை. 1944 கியாபே விஸ்வநாதம் ஐயா அவர்கள் வெளியே வந்து தொடங்கியது தான் முதல் திராவிட எதிர்ப்பு, முதல் பெரியார் எதிர்ப்பு. முதல்ல மனசில் வந்து இன்றைய தலைமுறை எல்லாமே உள்வாங்கிக்கணும். இந்த திடீர்னு காலையில் வந்துட்டு சீமான் வந்து வெளியில் வந்து சண்டை போட்டு பேசுகிறாங்களா இல்லை, அன்று தொடங்குது. அதுக்கு அண்ணல் தங்கோ
தெள்ளத் தெளிவாக திமுக மேடையிலே சொல்றாரு. இதுக்கு திமுக கொடி எதுக்கு பறக்க வேண்டிய மூவேந்தர் கொடி பறக்க வேண்டிய இடம் அப்படின்னு கோவையில திமுக மாநாட்டிலேயே பேசுறாரு. இவர்கள் எல்லாம் தமிழர் கழகம், தமிழர் என்ற தமிழர் தலைவர்கள். அண்ணல் தங்கோ, கியாப்பை விஸ்வநாதம், அப்புறம் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் என்கிற மூத்த பத்திரிகையாளர், இவங்களாம் கடுமையாக எனக்கு எதுக்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி திராவிடர் கழகம்னு வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணா அவர்கள் வெளியே வந்து, குறிப்பாக மணியம்மை திருமணத்தை காரணமாக அவர் சொல்லிட்டு வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குறாங்க. ஸோ அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துடுது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எனக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னா, சரி இது பொது பெயராக அவங்க கொண்டு வர்றாங்க, பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு பொது பெயராக கொண்டு வராங்க, இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு திராவிடர் கழகத்தோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தனித்துன்றது திராவிடர் கழகம். அதற்கு பிறகு இதே வந்து ராஜாஜி அவர்களுடைய இந்த சீமானந்தன் சொன்னார் இல்லைங்களா, அவர் சொல்வது உண்மை. அன்று வந்து இதே பார்ப்பனர் பிராமணர் யாரை சொன்னாங்களோ அந்த ராஜாஜியோட சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வைத்து தான் 1967 தேர்தல் சந்திச்சாங்க திமுக. அங்கேயே அவர்களுடைய பார்ப்பன பிராமண எதிர்ப்புங்கிறது உடஞ்சிருச்சு. சரிங்களா. ரெண்டாவது, ஈவே ராமசாமி பெரியார் வந்து கடவுள் இல்லை, கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவர். ஆனால் திமுக உருவானதுக்கு பிறகு அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு தொடங்கிட்டார். திருமூலருடைய இது வச்சு கடவுள் உண்டு, ஒரே தெய்வம் தான் தொடங்கிட்டார். பிராமண பார்ப்பனர்களை உறுப்பினராகவே சேர்த்துக்கூடாதுன்னு இருந்துச்சு திகாவில். ஆனால் திமுகவில் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய இவர்கள் வந்து அப்போ டைவெர்ட் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்னா, திக அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, அண்ணா இப்படி மாறிட்டாரே, இது முரண்பாடு இல்லையா அவர் கேட்பதை போல தான் ரெண்டு சீமான கேள்வி கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா, அதைத்தான் சொல்ல வரேன் நான். அப்போ அவர்கள் வந்து இயக்க அரசியலிருந்து தேர்தல் அரசியலுக்கு திமுக மாறியதற்கு பிறகு மக்களிடம் வந்து வெகுஜன மக்களிடம் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வராங்க, கொண்டு வந்து இருக்காங்க. அதன் பிறகு தமிழர்களை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இப்போ இவங்க வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் இருக்குதுட்டாங்க. ஆனால் அவ்வப்பொழுது வந்து தமிழ் தேசிய குரல் ஒலித்தாலும் முதலாக கியாப்பை விஸ்வநாதம் ஐயா அவர்கள் போலவும் அதே போல சீபா ஆதித்யநாத் போலவும் தமிழ் தேசிய குரல் அதற்கு பிறகு ஒலிக்கல. அப்படியே திராவிடத்தோடவே இருந்து அப்படியே பயணம் பண்ணியாச்சு. 2009 வந்து மிகப்பெரிய பேரழிவை வந்து தமிழ் இனம் சந்திக்குது. இலங்கையில் 1.5 லட்சம் பேர் கண்ணு முன்னாடி கொலை செய்யப்படுறாங்க. அப்போது இங்கே 7 கோடி பேர் இருந்து கொண்டு இங்கேயே ஆட்சி அதிகாரத்தில் திமுக, இந்திய அரசியலுமே வந்து அமைச்சர் பெருமக்களோடு கூட்டணியில் இருந்த திமுகவால் அங்கே வெறும் 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய வெறும் 20 லட்சம் தமிழர்கள் அவர்கள் அழிக்கப்படும் பொழுது, அதில் 1.5 லட்சம் தமிழர்கள் அழிக்கப்படும் போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்படிங்கிறத மிகப்பெரிய அதிர்ச்சி அலை உலகம் முழுவதுமே பரவச்சு. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தோம்ல, ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உறைய வைத்தது இல்லை. அப்படி ஒரு போராட்டம் அன்னைக்கு 2009 மே மாதம் நடந்திருந்தால் அன்னைக்கு வந்து ஒரு உயிர் போயிருக்குமா? அப்போ அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்தது யார்? அந்த போராட்டமே எழாமல் பார்த்து கொண்டது யார்? இந்த கேள்விகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மத்தியில் எழுந்த போது அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு கொந்தளிப்பு, ஆற்றாமை, ஒரு குற்ற உணர்வு தான் வந்துச்சே ஒழிய இதை உடைத்து வெளியே வந்தவர்கள் மணியரசன் ஐயா, அதே போல சீமான் அவர்கள் எல்லாம். அப்போதான் அவங்க வந்து திரும்ப எல்லாம் ரீகால் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் அவர் வந்து போய் மேதகு தலைவர் அவரை சந்தித்து வந்தது பிறகு வந்து ஒட்டுமொத்தமாக என்ன பின்னணியில் நடந்ததெல்லாம் புரியும் போது தொடர்ந்து இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்கும் திராவிட முகமூடியை மாட்டி விட்டுட்டு திராவிடர்கள் தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, இதற்கு வந்து கூடவே சேர்த்திக்குவாங்க, பெயருக்கு பின்னால் சாதி போட்டால் அது வந்து சாதி வெறி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்து இன்னும் யோசிக்கும் போது ரொம்ப 2 அட்வான்டேஜ் எடுத்துக்கும் திராவிடம் எடுத்துக்கும். ஒன்று வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் 50%, 50% தமிழர்களுக்கு நேர் விரோதமாக இருக்கும். இப்போது நீங்கள் பெயருக்கு பின்னாடி சாதி போட்டிருந்தா இந்த திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் பெயருக்கு பின்னாடி சாதி இருந்தால் நான் கண்டுபிடிச்சிருக்கலாம் அவர்கள் தமிழர்களா இல்லையான்னு. புரிஞ்சுங்களா. அதனால அவர்கள் பெயர் போடாமல் நமக்கும் பெயர் போடாமல் கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு சாதி ஏற்றத்தாழ்வுல நமக்கு வந்து உடன்பாடே இல்லை. காரணம் என்னன்னா, சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதியின் வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றோம். சரிங்களா. சித்தர்கள்லாம் சாதியை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்ம வந்து வரைமுறையில் வந்தவங்க நமக்கு சாதி கிடையாது. தமிழர்களிடம் சாதி இருந்ததில்லை. நீங்கள் அயலார் ஆட்சி, குறிப்பாக விஜயநகர ஆட்சிக்கு பிறகுதான் இங்கே சாதி ஏற்றத்தாழ்வில் நுழைக்கப்பட்டது அப்படிங்கிறது 100க்கு 100 விழுக்காடு வந்து நிரூபணமாயிருக்கு. அது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. 2009க்கு பிறகு இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய என்பதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கி வீரமணி ஐயா அவர்கள் அதே போல் திமுக கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடத்துக்குள்ளே தாங்க தமிழ் தேசியம் அப்படிமா. சரி, அவருடைய வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சரி திராவிடம் என்கிற ஒரு பொது அமைப்புக்குள்ள கம்யூனிசம் இருக்குது, தலித்தியம் என்று சொல்லக்கூடிய நம்ம ஒடுக்கப்பட்ட தொல் திருமாவளவன் போன்ற சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான குரல். அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடதுசாரிகள் இருக்காங்க, இப்போ வேல்முருகன் ஐயா போன்றவங்களாம் இருக்காங்க. இவங்க எல்லாமே திராவிடத்துக்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் தேசியம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, காலப்போக்கில் தமிழ் தேசியம் அதே போல் தலித்தியம்லாம் வலுவாக இருந்ததுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இடதுசாரிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 10-15 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 2 சீட்டுக்கு வந்து போய் திமுக நிற்க வேண்டிய சூழ்நிலை, தொல் திருமாவளவன் 2 சீட்டுக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஆக இவர்கள் வந்து திமுகவால் கரைக்கப்பட்டாங்க.
புரிஞ்சுதுங்களா? அவங்கள கரைஞ்சு போய் வெளியில வந்து தனியா நிக்க முடியாது அன்னைக்கு. அதனால தான் அவங்க திமுகவோடவே நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்து தான் இந்த இன்க்ளூசிவ் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிடத்துக்குள்ளதாங்க வந்து தமிழ் தேசியம் இருந்ததுன்னு சொல்லக்கூடியது முதலாக தமிழ் தேசியம் பிச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கு 2009. முதல் இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இவங்க என்ன பொத்தாம்புதுவா சொல்றாங்கன்னா, இவங்க பிஜேபி டீம், இவங்க வந்து பாஜக டீம், அப்புறம் வந்து நீங்க பார்ப்பனிய கைக்கூலி அப்படின்னு வழக்கமா ஆரம்பத்துல இருந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க திராவிடர் கழகத்துக்காக. ஈவே ராமசாமி பெரியார் காலத்துல இருந்து அப்படிதான். அவரை போய் நீங்க குறை சொன்னீங்கன்னா பாப்பான்றுவார். சரிங்களா? அது வந்து அவருடைய பழக்கம். அது நம்ம எப்படி கெட்ட வாக்கில் திட்டுறோமோ அது மாதிரி அப்படி திட்டிடுவார். ஸோ இது வந்து அவருடைய பழக்கம். அதே தான் இன்னைக்கு இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படி இல்லை, இதுவரையிலும் இருந்த திராவிடம் தன்னை கரைத்து கொண்டிருந்ததை இப்போ பாமக கரைஞ்சு போச்சா அவங்க, அதே போல விசிக கரைஞ்சுதா, இடதுசாரிகள் கரைஞ்சாங்களா, இப்படி எல்லாமே கரைஞ்சு போய் அவர்கள் சுயபலம் இல்லாமல் வந்துட்டாங்க. அப்போ சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தான் இவர்கள் யாரோடும் கூட்டணி கிடையாது என்கிற முடிவை எடுத்து தனித்து நிற்கிறாங்க. இந்த பாலிடிக்ஸ் தான் நீங்க பார்க்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப தனித்து நிற்கும் பொழுது தனித்து நிற்பது கொள்கை ரீதியா என்ன பிரச்சனை? தனித்துன்றது நீங்க இத்தனை நாள திராவிடம் என்கிற பெயரில் தமிழர்களை ஏமாற்றி இத்தனை லட்சம் மக்கள் இழப்பிற்கு இவருடைய அடையாள அழிப்புக்கு காரணமாயிட்டீங்க. எனவே வேண்டாம், தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய இயல்பான இந்த வேறடி மண்ணுமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தேசியம் தமிழ் தேசியம். எங்களுடைய மொழி தமிழ், எங்களுடைய இனம் தமிழரினம், எங்களுடைய நாடு தமிழ்நாடு, நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம், நீங்க வந்து அமைதியா இருங்க. இதுதான் இன்றைய தமிழ் தேசியம். இதை சொல்லும் போது வாத விவாதங்கள் வரும் பொழுது திராவிடத்தை எதிர்க்க வேண்டியதா இருக்கு. இந்த திராவிட கருத்தை உருவாக்கி ஈவே ராமசாமி அவருடைய கருத்தை எதிர்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் நடக்குது. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படின்னா தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்ற ஒரு இதுல ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு முழுமையா வந்துட்டு திராவிடத்தை வேரோட அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப பார்க்கும் பொழுது எப்படி அப்படின்னா முழுமையா வந்துட்டு பெரியார் வந்து எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இங்க இருக்கு. திமுகவோட கொள்கையை எதிர்க்கிறாரா இல்ல பெரியார் எதிர்க்கிறா அப்படின்னு? இப்ப நீங்க திமுகவையும் திகாவையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. சரிங்களா? திக என்பது ஒரு அடிப்படையில் வந்து திராவிடர் கழகம் தொடங்குனது ஈவே ராமசாமி பெரியார். அதுலேருந்து பிரிந்துதான் திமுக, அப்புறம் தேமுதிமுக, திக, மதிமுக, எல்லா திராவிடங்கிற பெயர் கொண்ட எல்லா கட்சிகளும் உருவாச்சு. ஸோ அடிப்படையினுடைய கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கை தான். இவர்கள் பெரும்பாலானவர்கள் யாருமே தமிழர்கள் அல்ல. அவர்களே தங்களை தமிழர்கள் சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம அவங்கள வந்து வேற திராவிடர்னு சொல்றது, அவங்களே தங்களை திராவிடியன் ஸ்டாக்னு தான் சொல்லிக்கிறாங்க, தமிழியன் ஸ்டாக்னு சொல்றது இல்லை. அப்போ அவர்களே நம்மளிடமிருந்து விலகி தான் நிற்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த திராவிடம் என்கிற முகமூடியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தான் வந்து கண்டுபிடித்ததன் அடிப்படையில் தான் இப்பொழுது தமிழ் தேசியம் அதை பூரணமாக வந்து முழுமையாக எதிர்க்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இப்போ வந்து ஏன் வந்து பெரியாரை எதிர்க்கிறார் அப்படின்னா, இவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே திராவிடம்னா நீங்க பெரியாரை எதிர்த்து தான் ஆகணும். ஈவே ராமசாமி பெரியாருக்கு முன்பாக திராவிடம் என்பது ஒரு இயக்க ரீதியாகவே கிடையாது. இவர் கேட்டால் சொல்லுவாங்க, ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார், அயோத்திதாசன் சொன்னார்னா அவங்கள வந்து பறையர் குடி மக்களை, பெருங்குடி மக்களை குறிப்பதற்கான ஒரு சொல்ல தான் பயன்படுத்துறாங்களே தவிர ஒட்டுமொத்தமான மக்களை குறிப்பது. அது தொடக்கத்தில் பயன்படுத்தினாங்க, அது பின்னாடி தமிழன், ஒரு பைசா தமிழன் இருந்த பத்திரிகை தமிழன் மாற்றிக்கிட்டார் அவர். சரிங்களா? எனவே அது வந்து என்றுமே திராவிடம் என்பது ஒரு இயக்க ரீதியாக ஈவே ராமசாமி பெரியாருக்கு முன்பாக இல்லை. இவர் தான் சுயமரியாதை இயக்கம். அது தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்த இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். ஸோ அதைத்தான் வந்து கூடவே வந்து நீதி கட்சியை வந்து சேர்த்துக்கொண்டு இவர் வந்து திராவிடர் கழகம் தொடங்குறார். அதிலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வருது. இவர் திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையினுடைய அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் வருது. இவர்கள் எதிர்த்தாலும் கூட இன்று கூட நீங்க வந்து ஏன் இவர்கள் திமுக தொடங்கியதுக்கு பின்னால கூட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுப்புக்கு வந்து ஈவே ராமசாமி பெரியாருக்கு இடம் விட்டு வச்சிருந்தார் அண்ணா. பொதுச் செயலாளராகத்தான் அண்ணா இருந்தார். சரிங்களா? அதனுடைய அடிப்படையில் தான் இன்று கூட அதிமுகவில் வந்து பொதுச் செயலாளர் தான், தலைவர் கிடையாது. அல்ல திமுகவில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு தலைவர் ஆயிட்டார் அவர். ஈவே ராமசாமி பெரியாரே ஒதுக்கி வச்சிட்டார் அவர். சரிங்களா? அதிலிருந்து நீங்க உண்மையை சொல்ல போனா ஈவே ராமசாமி பெரியாரை அரசியல் நீரோட்டத்திலிருந்து விலக்கியதில் வந்து கலைஞர் அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. ஏன்னா அண்ணா வந்து தலைவராக உட்கார வச்சார், இவர் தலைவர் சீட்டையை பிடுங்கிட்டு தாங்க வந்துட்டார். இந்த அரசியலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இவர்களுக்குள்ளே ஏராளமான முரண்கள், சண்டைகள். கலைஞர் கருணாநிதி அவர்களோ அண்ணாதுரை அவர்களோ ஈவே ராமசாமி பெரியாரை பேசியது போல சீமான் பேசவே இல்லை. ஒரு விழுக்காடு கூட பேசல. அப்படி அன்னைக்கு வந்து ஆபாசமாக அருவருப்பாக எழுதி கொண்டார்கள், பேசி கொண்டார்கள். இன்று சீமான் அவர்கள் வந்து ஈவே ராமசாமி பெரியார் இப்படி பேசியிருக்காரா இல்லைன்னு கேட்கிறாரு அவர். உடனே சீமான் ஆபாசமாக பேசுறதா சொல்றாங்க. சீமான் ஆபாசமாக பேசல, ஈவே ராமசாமி பெரியார் எழுதியிருந்ததை எடுத்து வாசிச்சார். அது ஆபாசமாக இருந்தால் நீங்கள் வந்து ஈவே ராமசாமி அவர்களை தான் திட்டணும், சீமானை திட்டக்கூடாது. இதற்கு ஆதாரம், சான்றுகள் இருக்கா அப்படின்னா சான்றுகள் இல்லாமல் வெளியில் பேச மாட்டாங்க. ஏன்னா இது போன்ற பொது இடங்களில் இது எவ்வளோ பெரிய நீங்கள் சொன்ன ஒரு சென்சிட்டிவ் ஆகுங்கிறதால பேச மாட்டாங்க. அதற்கு சான்றுகள் இருக்குது. ஆனால் இவர் வந்து கேட்கும்போது என்ன, இந்த சான்றுகள் நீங்கள் தானே வச்சிருக்கீங்கன்னா பாலை திருப்பி அங்கே போடுறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, பெரியாருடைய எழுத்துக்களை போல இன்னும் வந்து அவங்க வந்து திராவிடர் கழகம் வந்து பெரியார் திடலுக்குள்ள தான் வச்சிருக்காங்க, இன்னும் வெளியே விடலை.
அதை அரசுடைமையாக்க வேண்டும், நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று குளத்தூர் இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, நான் என்னோட கொள்கையை சொல்லி நான் வந்து வாக்கு பெற்றிருக்கேன், நீ பெரியாரோட கொள்கையை சொல்லி உன்னால வாக்கு பெற முடியும். அதுதான் கேட்கிறாங்க. அப்ப என்னன்னா, ஏன் இப்ப திராவிடர் கழகத்திலிருந்து வெளியில வந்தாங்க இல்லைங்களா, குளத்தூர் மணியும் கு ராமகிருஷ்ணன் எதுக்கு வெளியே வந்தாங்க? இவர் வந்து கி வீரமணி அவர்கள் இதை நாட்டுடைமையாக்க மாட்டேங்கிறாரு, வெளியே தர மாட்டேங்கிறாரு, அவரே வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சண்டை போட்டு வெளியில வந்தாங்க. அப்ப ஏன் வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? மற்ற எல்லா நூல்களையும் எழுத்துக்களையும் அரசுடைமையாக்கிட்டீங்கல்ல. அப்போ மணியரசனையில என்ன சொல்றாங்கன்னா, வெளியே வந்தால் இவர் பற்றின பிம்பங்கள்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து அதில் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறதான் பிரச்சனைன்றாங்க. இதற்கு தீர்வு காண வேண்டியது கி வீரமணி ஐயா தான். அப்படிலாம் இல்லைப்பா, பெரியார் பூரா ரொம்ப நாகரீகமாக எழுதியிருக்காரு, மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி, மிகச்சிறந்த வந்து கொள்கைகளை கொண்டவர், பெண்ணிய கொள்கைகளை, சமூக நீதி கொள்கைகளை கொண்டவர், எல்லா எழுத்துக்களையும் கொண்டு முன் வைக்கணும். வச்சுட்டா இந்த பிரச்சனைக்கு தீர்வு முடிஞ்சிடும். 2008-2009 காலகட்டத்திலலாம் வந்துட்டு சீமான் அவர்கள் வந்துட்டு பெரியாரை பத்தி நிறைய ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவரோட அரசியல் பயணத்துல பெரியாரை பத்தி பேசாத திமுக மேடைகளே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து தகவமைச்சுக்கிட்டு பேசுறாரு. நீங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, சீமான் மாற்றி மாற்றி பேசுறாரு. ஈவே ராமசாமியோட எழுத்தையும் நீங்க அவரோட பேச்சையும் கேட்டிருந்தாங்கன்னா, படிச்சிருந்தாங்கன்னா, அவரை போல மாற்றி பேசுறது உலகத்துல யாருமே இல்லை. புரிஞ்சுங்களா? அவர் ஒவ்வொரு கருத்துக்குமே மாற்றி மாற்றி பேசுவார். 1938க்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார். 38க்கு பிறகு திகாருடைய தலைவரான திராவிடர்களை தலைவரான உடனே தமிழ்நாடு திராவிட நாடு திராவிடருக்கேன்னாரு. அப்புறம் பிற்கால திரும்ப தமிழ்நாடு தமிழருக்கேன்னு மாறினார். அவர் பல கொள்கைகளில் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கார். தன் முரண் அவர்கிட்டயே இருக்கு. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சீமானுடைய முரண் கிடையாது. சீமான் வந்து ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கிருந்து ஒரே ஒரு கட்சி தாங்க இருந்துச்சு, திமுக தாங்க இருந்துச்சு. உங்க அப்பா தாத்தா பாட்டிலாம் கேட்டு பாருங்க, அவங்களாம் திமுக தான் இருந்திருப்பாங்க. எங்க அப்பா தாத்தா பாட்டி கேட்டீங்கன்னா அவங்க பெரும்பான்மை திமுக தான் இருந்திருப்பாங்க. ஒன்று தேசிய கட்சி காங்கிரஸ் இருந்தது, இன்னொன்று மாகாண கட்சியாக திமுக இருந்தது. ரெண்டு கட்சியில தான் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியில் உறுப்பினர் இருந்திருக்க முடியும். அதற்கு பிறகுதான் பல்வேறு கட்சிகள் வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் விலகி அவங்க கட்சிக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு 2009க்கு பிறகு தமிழ் தேசியம் வந்து பேரெழுச்சியாக வந்ததுனால இளைஞர்கள் வந்து பூரா தமிழ் தேசியத்தில் நிற்கிறாங்க. இது அப்போ தமிழ் தேசியம் வந்துருச்சுன்னா தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கையும் சித்தாந்தம் செயல்பாடும் யார் வந்து திராவிடமாக இருக்குது. அதனால திராவிடத்தை இப்போ எதிர்க்க வேண்டிய சூழல் வருது. அதில் குறிப்பாக ஒரு பெரியாரை முன்வைத்து தான் வந்து எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து தூங்குனாலும் முழிச்சாலும் சாப்பிட்டாலும் உட்கார்ந்தாலும் பெரியார் தான் பண்ணார், பெரியார் தான் பண்ணார், பெரியார் தான் படிக்க வச்சார் என்று இவர்கள் பெரியார் மட்டும்தான் செய்தார்கள் என்று சொல்வதை தான் தமிழ் தேசியம் எதுக்குது. பெரியாரும் செய்தார் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறதா தமிழ் தேசியத்துடைய தொடர்குரல். இல்லை அவர் மட்டும்தான் செஞ்சா, அப்போ அதுக்கு முன்னாடி படிக்கவே இல்லையா தமிழர்கள்? நான்லாம் வந்து இதை படித்து காமராசர் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். 12,000 பள்ளிக்கூடங்களை காமராசர் கட்டினார். அது ஏன் வந்து சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க? அதுக்கு முன்பு அயோத்திதாசர் கல்வி கற்காததா? ரெட்டமணி சீனிவாசர் கல்வி கற்காது இருந்தது. பிராமணிய பார்ப்பனிய மேலாதிக்கம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்று அதிகம் படித்தவர்கள் தமிழர்கள் படிச்சிருக்காங்க. இதற்கு செயின்ட் மன்ரோ ஸ்டாச்சுன்னு இருக்குது தெரியுங்களா? இங்கே அந்த மன்ரோ வந்து அவர் இங்கே ஆங்கிலேயர் இங்கே சர்வே எடுத்தார் 1800களில், கல்விக்கூடங்கள் பற்றிய சர்வே. அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய படிச்சிருக்காங்க, ஆவணங்கள் இருக்குது. இதையெல்லாம் அவங்க மறைச்சிட்டு பெரியார் தான் வந்து படிக்க வைத்தார். பெரியார் வந்து உண்மையிலேயே இயக்க அரசியல் பண்ணாருங்க. அவர் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் 1973 நினைக்கிறார், அவர் வந்து மறைவதற்கு முன்பாக இறுதியாக வந்து டி நகரில் ஒரு மீட்டிங், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அப்போ சொல்கிறாரு, நான் எந்த அரசியல் கட்சிக்கும் தலைவர் ஆகலை, ஆனால் இயக்கமாக இருந்து கொண்டு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நிர்பந்தம் அழுத்தம் கொடுத்து இதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தேன், சாதித்தேன் அப்படின்னார். அப்போ தன்னோட கொள்கைகளை வந்து இயக்க அரசியல் மூலமாக இருந்து கொண்டு அழுத்தங்கள் கொடுத்து பண்ணியிருக்காரே தவிர அவர் வந்து நீங்கள் எல்லாமே அவர் தான் செஞ்சாருங்கிறத அவரே ஒத்துக்கல. எல்லாம் இவங்க தான் கட்டமைக்கிறது. இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்களும் நான் 2 பேர் உட்காந்து கீழே கமெண்ட்டில் போடுவாங்க, நீங்கள் 2 பேரும் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதற்கு பெரியார் தான் காரணம்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம தவிர்க்கிறோம். சரிங்களா? காமராசர் சொல்லிக் கொடுக்கலையா நீங்கள்? அதுக்கு முன்னாடி வந்து அதுதான் கேட்குறாங்க, பாரதியார் வந்து யார் கற்றுக் கொடுத்தா? பாரதியாருக்கு இல்லைங்களா? அத்தனை ஔவையாருக்கு யார் கற்றுக் கொடுத்தா? வள்ளலாருக்கு யார் கற்றுக் கொடுத்தா? வள்ளலார் வைகுண்டர் போல பெரியார் என்ன புரட்சி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூட சீமான் கேட்டிருக்காரு. அதற்கு மிகச்சரியானதாமா அது. இப்போது திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா, சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதினார். சாதி மத சமயம் மற்றதற்காகவே ஒரு 106 ஏக்கரில் வந்து வடலூரில் பெருவழித்தளத்தில் வந்து கட்டி ஏழை எளிய மக்களும் அங்கே உணவுலாம் அங்கே உள்ளே வரக்கூடியவங்க சாதி மதம் எந்த வேறுபாடு இல்லாமல் வரலாம், அந்த சன்மார்க்கம் என்று உருவாக்குறாரு. அதில் சாதி மதம் ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றார். கணவன் இறந்து விட்டால் மனைவி தாலி வாங்க வேண்டாம்ன்றார். அப்படின்னா தாலி எடுக்கக்கூடாது, பூ எடுக்கக்கூடாது, பொட்டு எடுக்கக்கூடாது, வெள்ளப்புடவை கட்டக்கூடாதுன்றார். யாரு? ஈவே ராமசாமி பெரியவர் பிறப்பதற்கு முன்னாடி 1823 ஆண்டு பிறந்து 1874 ஆண்டு மறைந்த 51 ஆண்டுகள் வாழ்ந்த வள்ளல் பெருமானார் 5000 ஆண்டுகளுக்கு தேவையான புரட்சி பண்ணிட்டு போயிருக்காரு. மெய்யியல் வந்து சாதி ஏற்றத்தாழ்வற்ற அனைவருக்கும் இந்த வந்து தவம் உள்ளிட்ட மெய்யியல் கொடுக்கப்படும், 2 பேருக்கு பயிற்சி கொடுக்கப்படும்ன்றார். மனைவி இறந்து விட்டால் கணவன் உடனே திருமணம் பண்ணக்கூடாதுன்றார். ஏன்னா பல பேர் வந்து அக்கா இறந்துட்டா உடனே தங்கச்சி பண்ணிப்பான், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றார். அவர் கல்வி அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்ன்றாரு. அவர் பாடசாலையை தொடங்குறார், திருக்குறள் வகுப்பு தொடங்கினார். அவர்
இப்படி புரட்சிகள் செய்து இன்னைக்கு 18 லட்சம் பேர் வர்றாங்க அங்கே. மாத ஆண்டுக்கு ஆண்டு வந்து பூசத்துக்கு வர்றாங்க. வைகுந்தர் ஐயா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் தீட்டு பேசினால் தீட்டுங்களை கண்டாலே தீட்டுன்னு இருந்த இடம் வந்து திருவாங்கூர் சமஸ்தானம். அங்கே வைகுந்தர் ஐயா வந்து அங்கே போராடி அவர் பிரிட்டிஷ்காரர்களை குறிப்பாக வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துக்காரர், பிரிட்டிஷ்காரர் கிடையாது, திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வந்து ஆரிய வைதிக அடிப்படையில் அங்கே வந்து அரசாட்சி நடத்திட்டு இருந்தாங்க. மனுஸ்மிருதி அடிப்படையில் அவர்கள் வைகுந்தருக்கு கொடுமை மேலே கொடுமை விளைக்கிறாங்க. புலியை ஒரு அறைக்குள்ளே விடுறாங்க, பசியான புலியை விடுறாங்க, அவர் நெஞ்சில் சூடு போடுறாங்க, முதுகில் வந்து இரும்பு கம்பி பழுக்க காய்ச்சுறாங்க, இப்படி தண்டனை கொடுக்குறாங்க. அதனால் அதையெல்லாம் தாண்டி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் கடவுள்னு வந்து கோயிலுக்கு விடமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதைத்தான் நீங்கள் சொன்னார் சீமான். கோயிலுக்கு விடமாட்டேன்னு சொல்லி கண்ணாடி காமிக்கிறாங்க, நீதாண்டா தெய்வம்னு. இன்னைக்கு நீங்கள் வைகுந்தரோட போனீங்கன்னா கைத்தடிக்கு தான் அங்கே வந்து பூசை. நீங்கள் வந்து மீசை வச்சுருந்தா வரி, பெண்ணுக்கு வந்து மார்பகத்துக்கு வரி விதிச்சாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கைத்தடி வச்சுருந்தா வரி, நீங்கள் ஏணி வச்சுருந்தா வரி. இது எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து அந்த மக்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டாலே தீட்டு பார்த்தாலே தீட்டுன்னு சொன்ன அந்த சமூக மக்களை இந்த வைகுந்தர் ஐயா கொண்டு வந்து இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் மாற்றி வச்சிருக்காங்க. பெரியார் எங்க பண்ணாரு? அவரு பெரியார் என்ன பண்ணாரு? அவரு அதைத்தான் கேள்வி கேட்கிறாரு. சமூக நீதிலாம் போராட்டங்கள் பேசினாரு, எழுதினாரு. நானும் கொடுத்த நீங்க ட்விட்டர்ல எழுதுறீங்க. நானும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வளர்மையர் வந்து பேசியிருக்காருங்க, வளர்மையர் எழுதியிருக்காருன்னா செயல் செஞ்சது யாரு? இதைத்தான் சொல்றோம். இவருடைய இப்போ ஈவே ராமசாமி பெரியவர்கள் உண்மையிலேயே பெரியார் அவர்கள் என்ன பங்களிப்பு செய்தார் அது யாருமே மறுக்கலங்க. அதை மட்டும் சொல்லுங்கன்றோம். எல்லாத்துக்கும் பொன்மொழி இவர் பேர்ல போட்டுருவாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. இதை வந்து அவருக்கு புரிஞ்சு அவருடைய மொழியில சொல்றாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க ஓ அறிவுக்கு எட்டுனதை பத்தி எழுதுனா கீழே வந்து பெரியார்னு போட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்படித்தான் பொன்மொழியில் அவர் பேர்ல போடுறது. அப்புறம் அந்த பெண்ணிய உரிமைக்கு இவர் மட்டும்தான் குரல் கொடுத்தாருன்றது, கல்விக்கு இவர் மட்டும்தான் குரல் கொடுத்தாரு, எல்லாம் இவர் மட்டும்தான் சொல்வதைத்தான் தமிழ் தேசியர்கள் எதிர்க்கிறார்களே தவிர அவருடைய பங்களிப்பை யாருமே எதிர்க்கல. அவருடைய பங்களிப்பை முழுமையாக வரவேற்கிறோம், அவருக்கு மதிப்பளிக்கிறோம். அத்தோட விட்டுருங்க. அவர் தான் எல்லாம் பண்ணாரு. தமிழர்களுக்கு அவர் தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாரு. தமிழர்கள் வந்து நீங்க வந்து காட்டு மிராட்டியை தெரிஞ்சுட்டு இருந்தா இவர் தான் இலைதாலையை கட்டி விட்டார்ல சொல்லாதேன்ற. நம்ம இதுக்கு சப்பக்கட்டு கட்டுவாங்க உடனே. அப்படி அவர் சொல்லல, அந்த பொருள்ல சொல்ல, இந்த பொருள்ல சொல்ல, எந்த பொருள்ல சொன்னாலும் சொன்னது தானே. அதைத்தான் வேண்டாம். அதான் சமூக நீதிக்காக போராடி இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாரு. சமூக நீதினா எதற்காக பாமகல இருந்து இப்போ வரைக்குமே இந்த இடஒதுக்கீடு சாதி கட்சியில இருந்து சொல்ல இன்னைக்கு இடஒதுக்கீடு போராடுறாங்களா? அன்னைக்குள்ள ஒழிச்சிருக்கணும்ல. நீங்க அத்தனை ஆண்டு காலம் நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் நிறைய சாதிச்சேன்னு சொல்றாருல்ல, அப்ப ஏன் செய்யல? அதை அவரை பின்பற்றி வந்த கட்சிகள் திமுக மதிமுக ஏன் செய்யலைங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ அது நியாயமான கேள்வி தானே. ஏன் இன்னைக்கு இவ்வளோ சாதி கட்சி வச்சிருக்கிறீங்க? இடஒதுக்கீட்டுக்காக ஏன் மக்கள் இன்னைக்கு போராடுறாங்க? இருந்திருக்கூடாது. எல்லாத்துக்கும் இன்னைக்கு சமூக நீதி வந்திருக்கணுமே. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, உடனே வருவாங்க. சமூக நீதி அது இப்போ நீட் தேர்வு மாதிரி தான். ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே நீட்டை ஒழிப்பும்பாங்க. 4 வருஷம் ஆச்சு, அதெல்லாம் உடனே முடியுமாங்க. 4 வருஷம் கழிச்சு கேட்டா இப்படிதான் இவங்க சாதி ஒழிப்பு, இப்படிதான் சமூக நீதி எல்லாமே இவர்களை செய்யவே மாட்டாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் இப்போ எதிர்ப்புக்கு ஆளாகிறாங்க அவங்க. இப்ப தொடர்ந்து வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையாகிறதுக்கான முக்கிய காரணம் வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. பெரியார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. பெண்கள் வந்துட்டு கருப்பையை வந்துட்டு முழுமையாக வந்து வெட்டி போடணும் அப்படின்னும், அது போல வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னதான் இந்த அளவுக்கு ரொம்பவே சர்ச்சையா மாறி இருக்கு. சோ உண்மையா சொன்னாரா? இதற்கான ஆதாரங்கள் இருக்கா? எப்படி சார்? நீங்க குளத்தூர் மணி அவருடைய காணொலியே நான் தரேன். அவரே சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் பெண்ணிய விடுதலை பற்றி பேசிய பெரியார் அவர்கள், நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டு எந்திரமாக மாறிவிடாதீர்கள், அதனால் நீங்கள் குழந்தை பெற வைத்து விடுவார்கள், எனவே உங்கள் கருப்பையை அறுத்து விடுங்கள் என்று சொல்லி குளத்தூர் மணியே பேசியிருக்காரு. சரிங்களா? அதே போல் வந்து சிலப்பதிகாரத்தில் மாதவி என்கிற ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு உயர்ந்த கேரக்டர். கோவலனை சந்தத்துக்கு பிறகு எந்த ஆடவரையும் சந்திக்காதவர் அவர்கள். சரிங்களா? ஆனால் அவரை பற்றி பேசும்போது அந்த இலக்கியத்தையே அவர் வந்து இலக்கியம் தான் சொல்லுவார். அவர் யாரும் ஈவே ராமசாமி பெரியார். நான் காணொலி இருக்குது, காமிக்கிறேன். அவருடைய குரல் பதிவே இருக்குது. சரிங்களா? அதே போல மாதவி என்கிற பெயரே சொல்ல மாட்டார், என்று தான் சொல்றாரு. எப்படி நீங்க பொது மேடையில் அவர் பேசியிருக்காரு அன்னைக்கு பொதுவில், அதாவது சிலப்பதிகாரமே இலக்கியம்ன்றார். இது எப்படி வந்து தமிழர்கள் கொந்தளிக்காதா? மாப்போ சிவஞானம் அவர்கள் சிலம்பு செல்வர்னு பேர். ஊரா தெருவா போய் சிலப்பதிகாரத்தை ராமாயண மகாபாரத்தை திணித்த காலத்தில் அதை உடைத்து தமிழர்கள் இலக்கியமான சிலப்பதிகாரத்தை ஊரா கொண்டு போறாரு. இவர் அதை வந்து கொச்சைப்படுத்துறாரு. திருக்குறளை மலம் என்கிறார். சரிங்களா? இப்போ பூரா பக்தி இலக்கியங்கள் எல்லாம் பாப்பாவுக்கு வந்துட்டு இருக்கான்றார். இப்போ சிவபுராணம் இருக்குது. சிவபுராணத்தை வந்து நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் எல்லாத்தையுமே இப்படி சொன்னதுனால அந்த இலக்கியத்தை நோக்கி நம்ம போகலை. இப்போ நீங்கள் ரொம்ப சூழ்ச்சி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்படி சொல்லிடுறாங்களா, அந்த இடத்துக்கு ஐயோ இது பாப்பாப்பா பிராமணன்ப்பா நம்ம போய் படிக்க மாட்டோம்ப்பா. பிறகு இப்போல்லாம் எடுத்து 2009க்கு பிறகு படிக்கும்போது சிவபுராணத்தில் எந்த இடத்துலையும் மூட நம்பிக்கை கிடையாது. அணுக்கொள்கை பற்றி பேசுகிறாங்க. புரிஞ்சுங்களா? வள்ளலாரை போய் பார்த்தீங்கன்னா அணுக்கொள்கை பற்றி பேசுகிறாரு. அணுவை பற்றி ஆன்மானா அணுன்றார்.
இப்போ சித்தர்கள் எல்லாம் மிகப்பெரிய வந்து ரசவாதிகளாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்மளை வந்து நோக்கி போக விடமே பண்ணிட்டாங்க. கேட்டால் வந்து இது பிராமண பார்ப்பனவங்க வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்மை வந்து முழுக்க முழுக்க நம்முடைய கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல், அறிவியல், தொன்மம் இவற்றை நோக்கி போகாமையே மடைமாற்றி இந்த அளவு கொண்டு வந்தனால அந்த தமிழ் தேசியர்கள் கொதித்தெழுந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ சனாதன சக்திகளுக்கு வந்துட்டு பெரியார் வந்து ரொம்ப வந்து அருவருப்பாகத்தான் தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல அண்ணாமலை வந்துட்டு சீமான் அவர்கள் சொல்றது வந்து வரவேற்கிறார் அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன இருக்குது? நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை தமிழர் தானே. அவருடைய கட்சி பாஜகவாக இருக்கட்டும், அது வேற இருக்கட்டும். அவர் வந்து பிராமணர் இல்லை, அவர் பார்ப்பனர் இல்லையா, அவர் சனாதனத்தை பின்பற்றாராங்கிறது வேற விஷயம். அவர் வந்து அவரோட ஒத்த கருத்து இருக்கிறதுனால சொல்றாரு. இப்போ பாஜகவுக்கு ஒத்த கருத்துள்ள எதையுமே திமுக செய்யலையா? கருப்பு கொடை பிடித்து கொண்டு வந்து கருப்பு பலூனை பறக்க விட்ட திமுக வெள்ளை கொடை பிடிக்கலையா? அப்போ சனாதனத்துக்கு கொடை பிடிப்பது இல்லையா? தெல் திருமாவளவன் வந்து பதில் சொல்லணும். வேங்கை வயலில் இத்தனை நாள் ஆச்சு, ஏன் நீங்கள் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு குற்றவாளி 200 பேர் 300 பேர் ஒரு ஊரில் வந்து குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல? பல்கலைக்கழகத்தில் வந்து பெண் மானபக்கப்படுத்தப்பட்ட போது ஒரு சுட்டிக்காட்டுதல் கூட இல்லாமல் தானே இருந்தாங்க. இது வந்து ஈவே ராமசாமி அவர்களுடைய தொடர்ச்சியான ஒரு டெம்ப்ளேட். யார் வந்து நீங்கள் வந்து திராவிடத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டினால் அவர்கள் பார்ப்பனர்கள், பிராமணர்கள், பாஜக கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லிடுறது. ஆமா, இப்ப நாம் தமிழர் கட்சியை கூட வந்துட்டு சீமான் அவர்களை கூட அப்படிதான் சொல்றாங்க. சரி, சீமான் அவர்கள் வந்துட்டு திராவிடத்தை எதிர்க்கிறவங்க வந்துட்டு RSS தான், பிஜேபி தானே. அப்ப அதோட பீட்டிங் தான். ஏன் நீங்க திராவிடத்தை எதிர்க்கிறது RSS பிஜேபின்னு அவங்க ஏன் வந்து போலரைஸ் பண்றாங்க? ஏன் பொசிஷன் பண்றாங்க? பெரியார் எதிர்த்தாவே அந்த ஒரு டெம்ப்ளேட். சரி, நீங்க ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் நீங்க தொடக்க காலத்திலிருந்து இறுதி காலம் வரை தன்னுடைய வழக்கறிஞராக, குடும்ப வழக்கறிஞராக வைத்திருந்தது ராஜாஜி என்கிற கன்னட பார்ப்பனரை. புரிஞ்சுங்களா? அவர் தான் அவருடைய அட்வைசர். அவங்க இப்போ ஈவே ராமசாமி அவர்களுடைய தந்தை வந்து என்ன பண்றாருன்னா, இவருக்கு மேல சொத்து எழுதி வைக்காம பழனியாண்டவர் பேர்ல சொத்து எழுதி வச்சிடறாரு. ஈரோட்டில் நடந்தது. இதற்கு என்ன பண்ணார்? பழனியாண்டவர் ட்ரஸ்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த சொத்தை வந்து பெற்று பெரியாருக்கு கொடுத்தவர் வந்து ராஜாஜி, அவருடைய வழக்கறிஞர். மணியம்மை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று ஆலோசனை கேட்டதும் ராஜாஜி கிட்ட தான். அவர் மறுத்துட்டார் ஆக்சுவலா. இப்படி எல்லாவற்றுக்குமே ராஜாஜி இல்லாமல் இவர் வந்து நகரக்கூட மாட்டார். கியாப்பை விஸ்வநாதம் ஐயா அவர்கள் ஒரு நூலில் தெளிவாக எழுதியிருக்காரு. ஒரு நாள் நான் ஈரோட்டில் மேலே வந்து திடலில் உட்கார்ந்து பேசி நான் உண்டியல் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது குடியரசு தினத்துக்கு ஏதோ எழுதி கொண்டிருந்தார் பெரியார் அவர்கள். அப்போ சின்ன பையன் வந்து கேட்குறான், ஐயா கீழே ராஜாஜியா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே சால்வையை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு குடுகுடு என்று ஓடோடி சென்ற பெரியார், தலைவர் ஏது இந்த பக்கம் என்று கேட்டு அவரை மேலே அழைத்து வந்தார். அதற்கு பிறகு 2 பேரும் அமைந்து உட்கார்ந்தாங்க. ஒரு உங்கள் சந்தேகத்திற்காக உங்களை கேட்க வந்தானே, சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னை பார்த்து அவர் ராஜாஜி ஓரக்கண்ணல் என்னை பார்க்கிறார். இல்லை நம்மால் தான், நீங்கள் பேசலாம் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையில் பேசுகிறார். என்னுடைய ஆலோசனை கேட்டு விட்டு செல்கிறார். தலைவர் வணக்கம், சென்று வாருங்கள் என்று வணங்கி அனுப்புகிறார் பெரியார் என்றார். அப்போ ராஜாஜியை நீங்கள் வந்து இப்படி வணங்கி நீங்கள் துண்டை கட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு ஓடி போய் வரவேற்று இறுதி வரையில் ராஜாஜியினுடைய அவருடைய அப்படியே நீங்கள் கைப்பற்றி நடந்த ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் சனாதனவாதி இல்லையா? அது வந்து உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுபோல் இது வந்து இவங்களுக்கு வந்தால் ஒரு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அரசோடு கூட்டணி வச்சுக்குவாங்க. அமைச்சர் பொறுப்பை வாங்கி அதை வந்து நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. அதை கேட்டோம்னா இது ராஜதந்திரம் அப்படிம்பாங்க. அதை வந்து சங்க பரிவாரத்தோட கூட்டணி வச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ராஜாவே முதலாக இங்கே ML ஆக்கியது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளரை. அதை கேட்டிங்கன்னா அது வந்து சனாதனத்தில் வராது. இதெல்லாம் வந்து திருமாவளவன் போனவங்களாம் கேட்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலூன்ற வைத்ததும் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்வதற்கு காரணமாக இருப்பது திராவிடமும் திமுகவும் தான். ராஜாஜி என்கிற பார்ப்பனிலிருந்து, கன்னட பார்ப்பனிலிருந்து தொடங்கி இன்று வரை ராஜாவை MLA ஆக்கி அழகு பார்த்து வாஜ்பாய் அரசோட கூட்டணி வச்சது திமுக. நீங்கள் எப்படி போய் வந்து ஒரு இதுவரையில் எந்த கூட்டணியுமே வைக்காமல் இருக்கக்கூடிய சீமான் அவர்களை பார்த்து நீங்கள் சங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய B டீம் சொன்னால் இது நகைப்புக்குரியதாக இருக்காது. விவரம் தெரியாதவங்க வேணால் சொல்லலாம். அதான் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, ரோட்டில் போகிற பொம்பளை பார்த்து இந்த பொம்பளை கெட்ட பொம்பளைன்னு சொல்கிற மாதிரி இதே தான் வந்து திமுகவினுடைய வழக்கம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் என்ன வந்து அவருடைய கட்டுரையில் சொல்லியிருந்தாரோ அதை சொல்கிறார். அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு அது என்ன தண்டனை கொடுக்குறது சீமான் வாங்கிட்டு போகிறார் இல்லைங்களா? உடனே ஊர்புறம் போஸ்ட் பொம்பளை பொறுக்கி சீமான்னு. இதுதான் உங்களுடைய பெண்ணியத்திற்கு வந்து நீங்க வந்து கொடுக்கக்கூடிய மரியாதையா? அப்போ இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இதுதான் உங்க திராவிட நாகரிகமா? இதுதான் திராவிடத்தினுடைய பெண்ணியத்தை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லும்போது பெண்ணியை சேர்த்தனை திட்டுறீங்க. இதுதான் உங்களுடைய நாகரிகமான கேள்வி வருதுல்ல? அப்போ எங்க உங்க நாகரிகம் இருக்கு? புரிஞ்சுங்களா? இதுதான் திராவிடத்தினுடைய உண்மையான முகம். ஸோ இதுதான் இவங்க வந்து அப்போ இவங்களே எப்படி இருந்தாங்கன்னா ஐயா ஈவே ராமசாமி பெரியார் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி இருந்திருக்கும்?
அதை நம்ம இப்போ யோசிக்க தோணுது இல்லையா? இவங்க ஒரு பக்கத்து வந்துட்டு நீ ஆதாரத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க திமுக. ஆதாரம் ஆதாரத்தை நீ பூட்டி வச்சுட்டா நான் எங்க இருந்து ஆதாரம் கொடுப்பேன். அது எதுக்காக சொல்றாங்க, அது எதுக்காக அந்த அந்த ஒரு நுட்பமான அரசியலை வந்து சீமான் நாங்க பண்ணார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெரியாருடைய எழுத்துக்களை பூரா திராவிடர் கழகம் வீரமணி அவர்கள் அப்படியே பொட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்காரு, வெளியே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறார். அதை ரிலீஸ் பண்ணுன்றார் அவர், புரிஞ்சுங்களா? அதுக்கு தூண்டுறாரு அவர், அதுக்காக அப்படி சொன்னதே தவிர ஆதாரம் வந்து ஏற்கனவே விடுதலை குடியரசு இதழில் வந்த துண்டு பேப்பர் இப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுதுன்னு வச்சுக்கலாங்க. இப்போ என்ன நீதிமன்றம் கேட்கும், உனக்கு ஆதாரம் கொடுன்னு. இவங்க வந்து எனக்கு கிடைச்ச இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுனேன், இது சரியா தவறா அப்படின்னா நீங்கள் வந்து இதனோட ஒரிஜினல் வெர்ஷனை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கி வீரமணியா எடுத்துட்டு தான் நீதிமன்றத்துக்கு போகணும், புரிஞ்சுங்களா? அப்போ வந்து அது இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா வேணா சரி சீமான் வந்து பேசுனது ஆதாரம் எல்லாம் பேசிட்டாருன்னு தண்டிக்கலாம். ஆனால் இந்த வாத விவாதங்களை வச்சு தான் நீதிமன்றம் முடிவு பண்ணும் இது அவதூறா பொய்யா ஆதாரம் எல்லாம் பேசினாங்களான்னு. ஜென்ரலாக என்னென்னா இவர் தொடர்ந்து நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து தந்தை பெரியார்னு சொல்லி நமக்கு வந்து தொடர்ந்து பரப்புரைகள் பத்திரிகை ஊடகங்களில் எல்லாமே அவர் தான் பண்ணார். அவர் இல்லாட்டி தமிழ்நாடே கிடையாது, அவருக்கு முன்னாடி தமிழ்நாடே இல்லை, அவர் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் லைட்டை வந்துச்சு, அவர் வந்ததுக்கு பிறகு தான் பஸ் வந்துச்சு, அவர் வந்ததுக்கு பிறகு தான் ரயில் வந்துச்சு, அவர் வந்ததுக்கு பிறகு விமானம் வந்துச்சுன்னு சொல்லி இங்கே அனைவரையுமே ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இன்று இப்படி வந்து இதை வந்து போட்டு உடைக்கும் போது அந்த பிம்பம் உடைகிறது என்கிற பதட்டம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. இது வந்து ஒரு மாயை அப்படிங்கிறதா அடிப்படை. நான் என்ன சொல்லணும்னா, இப்போ இத்தனை ஆண்டு காலம் ராஜராஜ மன்னன் யாருமே சொன்னது கிடையாது, வள்ளலார் மன்னன் சொல்ல மாட்டோம், தமிழர் மன்னன் தான் சொல்லுவோம், தமிழ் மன்னன் தான் சொல்லுவோம். ஆனால் இவர்கள் தான் பெரியார் மன்னுப்பாங்க, புரிஞ்சுங்களா? தமிழர்கள் என்றுமே இது போன்று அற்பத்தனமாக ஒரு தனி மனித பெயரை வைத்து தமிழரை அடையாளம் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க, அந்த பிம்பம் உடையுது. அப்படிங்கிறனால இவங்க பதட்டப்படுறாங்க. சீமானை வந்து அவதூறாக பொறுக்கி கும்பல பொறுக்கிலாம் சொல்லி தரக்குறைவாக செய்வதும் பேசுவதும் இப்போ யாருங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பேச்சுக்கு வந்துட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேர் வந்து உங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாலுமே திரைத்துறையினர் சேர்ந்த நடிகர்கள் கூட வைக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டு சொல்ல போனா சத்யராஜ், இயக்குனர் அமீர் அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அல்ல சத்யராஜ் வந்துட்டு இது பெரியாரை பத்தி இந்த மாதிரி தப்பா பேசிட்டாரு சீமான், அதற்காக நான் கோவப்படல, நான் வந்து வருத்தப்படுறேன், அவருக்கு வந்துட்டு ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லியிருக்காரு. சத்யராஜ் தொடக்கத்துல இருந்து தன்னுடைய பெரியாரிஸ்டா தான் வச்சிருக்காரு. மணிவண்ணனும் சத்யராஜும் இணைந்து தான் அவங்க வந்து நிறைய படங்கள் எடுத்தாங்க. இதே மணிவண்ணனும் பெரியாரிஸ்டா தான் இருந்தார். ஆனால் மணிவண்ணன் தான் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒருங்கிணைத்து அதற்கு சீமானை தலைவராக ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுன்னு சொல்லி அவரை வந்து கையை பிடிச்சிருந்து கூட நாம் தமிழர் கட்சியில் உட்கார வச்சது அவர் தான். ஆனால் அவர் இருந்ததாலும் இதே வந்து எதிர்ப்பு தான் கொடுத்திருப்பார். இப்போ சீமான் வந்து திராவிடத்தையும் ராமசாமி பெரியவருடைய கருத்துக்களை வந்து எதிர்க்கிறார். அவருடைய தனி மனிதரை எதிர்க்கல, நல்லா புரிஞ்சுக்கல, தனி மனிதரை எதிர்க்கல, அவருடைய கருத்துக்களை எதிர்க்கிறாங்க. அவருடைய வந்து அடையாள அழைப்பு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு என்ன நடக்குது, மிக நுட்பமான இந்த அரசியலுங்கிறனால மக்களுக்கு வெளிப்படையா புரிய மாட்டேங்குது. சின்னதா உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு வந்து அண்ணல் தங்கோ பத்தி படிச்சிருக்கீங்களா? மாப்போ சிவஞானம் அவர்களை பத்தி படிச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்புறம் வந்து நீங்க வந்து கியாப்ப விஸ்வநாதன் அவர்களை படிச்சிருக்கீங்களா? அதே போல வேலு நாச்சியாரை பத்தி நமக்கு தெரியுமா? ராஜராஜ சோழனை பத்தி தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் படித்ததுனால தெரியும், சரிங்களா? ஆனால் இந்த தமிழர்களுக்காக மார்ஷல் நேசமணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல் விநாயகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லை காத்த வீரர் விநாயகம் யாருன்னா மாப்போ சிவஞானம் வந்து விநாயகம் அவர்கள் திருத்தணி நமக்கு இல்லை, சென்னை வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கோம். மார்ஷல் நேசமணி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி நம்மகிட்ட கிடையாது. இவர்களெல்லாம் பாடுபட்டார், ஆனால் இவர்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாது, குறிப்பாக இளைய தலைமுறைக்கு. ஆனால் பெரியார்னா உலகத்துக்கே தெரியும். இப்போ புரியுதுங்களா? இதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் இவர்களெல்லாம் மறைத்து விட்டு இவரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துறதா இப்போ பிரச்சனை. நீங்கள் அவர் என்ன பங்களிப்பு 100 சிலை இருக்குங்க, 100 சிலையில் ஒரு சிலை பெரியார் சிலையாக இருக்கட்டும், 99 சிலை நீங்கள் இப்போ வந்து வேட்டியை வச்சு மறைச்சிட்டு ஒரு சிலை மட்டும் இவர் தான் தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்கன்றோம். இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கக்கூடிய வாதமே தவிர எங்கேயுமே தனி மனித தாக்குதல் நடத்தலை. இவர்கள் வந்து எங்கே அவர் பேசுனது வெளியே வந்துடுமோன்ட்டு அவசரமாக இவங்க மீது வந்து குப்பையை வாரி தூட்டுறாங்க, அவ்வளோதான். நடப்பு கால அரசியல் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.